ஹலோ மக்களுக்கு வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக த எலக்ட்ரிக் ஸ்டேட். அதாவது நம்ம ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணால் உண்மையாலுமே ஒரு ஆசமான வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளார கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மூவின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரியான ஒரு நியூரோ லிங்க் அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்குள்ளார ஒரு எமோஷனை புஷ் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மூவி வந்து என்ன தான் அந்த ஒரு மாதிரி 90s அந்த டைம்லைனில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு கிராஃபிக்ஸையும் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டைலில் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க நியூரோ டெக்னாலஜி. ஸோ நியூரோ லிங்க் இந்த மாதிரியான ஒரு இதோடு போய்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியும் அந்த ஒரு ரெண்டு டெக்னாலஜியும் ஒரே மாதிரியான வேற ஒரு டைம்லைனில் சிங்க் பண்ணுறது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருந்துச்சு. எனக்கு அப்படி தான் பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. அண்ட் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் அனிமேஷன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளார அதாவது ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கை வந்து வேறு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா அந்த நியூரோ கேஸ்டர் அப்படின்றதுக்குள்ளார அந்த உலகம் ஃபுல்லாமே ஃபாலோ இருக்கும். அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டுடைய ஆதிக்கங்கள் வந்து ரோபோட்டை வந்து நம்மளுக்கு மனுஷங்களுக்கு தாண்டியும் வேலை செய்து அண்ணா மனுஷங்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அதுக்கு தோன்ற மாதிரி யோசித்து வேலை செய்கிற ரோபோட்டை அழிக்கிறதுக்காக நியூரோ கேஸ்டர் அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து அது ஒரு எதிர்த்து அந்த ரோபோட்ஸை வந்து ஒடுக்கி ஓரமாக வச்சுட்டு மனுஷங்களை எல்லாரையுமே அந்த நியூரோ கேஸ்டர் அப்படின்ற ஒரு அந்த பூமுக்குள்ளார எல்லாரையுமே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அதில் எல்லாருமே மூழ்கி கிடக்கும் பொழுது கிறிஸ்டோஃபர் அப்படின்ற அந்த கேரக்டருக்குள்ளார அதாவது அவனுடைய அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் திங்கிங் வந்து பியாண்ட் த வேர்ல்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி அதாவது அவனுடைய அந்த மூளையை வச்சு தான் அந்த நியூரோ கேஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜிக்கான அந்த ஒரு பாண்டிங்கே பர்ஃபெக்டாக சிங்க் பண்ண முடிஞ்சுது. அவனுடைய பிரெயின் ஆட்டி தான் அந்த நியூரோ கேஸ்டர்ன்ற அந்த ஒரு மொத்த டேட்டாஸுமே மூவ் ஆகுதுன்றது தான் அதனுடைய ஸ்டோரி. ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்றது தான் அது கிளைமேக்ஸில் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஸ்பாய்லராகவே இருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த கிறிஸ்டோஃபர் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்ட்டு தான் அந்த நியூரோ கேஸ்டர்ன்ற ஒரு டெக்னாலஜி பாசிபிள் ஆச்சு. கிறிஸ்டோஃபர் அவருடைய அந்த ஒரு சோல் சம்திங் லைக் தட் அது வந்து ஒரு ரோபோட்டில் புகுத்தப்பட்டு அதனுடைய நாலேஜஸ் அதாவது லைக் அவனுடைய மெமரிஸ் மட்டும் அந்த ரோபோட்டுக்கு கொடுத்து மிஸ்லி கிரே அப்படின்ற அவங்க அக்காவுக்கு வந்து எப்படியாவது அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகி அவங்கள்ட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றது அதாவது தப்பிக்கணுன்றது வந்து எந்த சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கிறிஸ்டோஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு ஹெல்ப்பை தேடி தான் அந்த மிஸ்லி கேரக்டரையும் தேடி போவாங்க. ஸோ அந்த ரோபோட்டு கூடயும் அண்ட் மிஸ்லி இவங்களுடைய அந்த ரோட் ட்ரிப் ஜேர்னி தான் அந்த படம் ஃபுல்லாமே இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபைங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. லைக் ரோபோட்டுக்குள்ளார அந்த ஒரு எமோஷனை கொண்டு வரது எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது எப்படிடா இந்த இடத்துலலாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக அதாவது ஒரு ரோபோட்ஸ் ஆகும்போது ஒரு கண்ணு கலங்குறோன்னா அப்போ அந்த அளவுக்கு அந்த ரோபோட்டோட கனெக்ட் ஆகிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதில் வந்து பிடிச்ச பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாட்டு. ஸோ அதனுடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தமிழ் மாடுலேஷன் உண்மையாலுமே தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் அதனுடைய அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. லைக் அந்த ரோபோட்டையும் தாண்டி ஒரு மனுஷன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மூவியை புஷ் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டருடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும் ஆக்ஷனுமே சரி தான் அது ஒரு மாதிரி ஃபன்னியாக அந்த ஒரு ஆக்ஷனை கொண்டு போகிறது இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி அதை யோசிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கும். இவனும் ரெண்டு பேரும் அந்த கூட இருக்கிற இன்னொரு ஹீரோ சைட் கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஃபன்னியாகவே கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையாலுமே அந்த படத்துடைய அந்த ஃப்ளோவை கரெக்டாக கொடுத்து ஒரு மாதிரி ரொம்ப ஹிட்டே காக்காமல் நல்லாவே ஃபீல் ஃப்ரீயாக சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ரோபோட்டும் அதாவது பாட்டுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் தேவை அப்படின்றது தான் மிஸ்லி அந்த கிரே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூவியோட ஒரு மைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு வந்து நியூரோ கேஸ்டர் அப்படின்றத விட்டு வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக அந்த மூவி அமைஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த மூவியோட அந்த ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி செம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு போர் அடிக்காமல் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னியாக அண்ட் அந்த ஒரு கேரக்டரே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் இதுலேயுமே ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு கேரக்டராக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்டோரியுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதாவது பிரதர்ஸ்க்கும் அந்த சிஸ்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ரிலேஷன் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருந்துச்சுன்னா
அந்த ரோபோட்டோடையுமே கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த மூவியே ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்து ரோபோட்டுக்கும் ஒரு தனி ஒரு அங்கீகாரம், அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரோபோட்ஸும் திரும்பி நல்லவங்களாக வாழ்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ரோபோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதையும் தாண்டி அவங்களுக்கான ஒரு எமோஷனை வந்து மக்கள்கிட்ட பரப்புறதுக்கான ஒரு மூவியாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சயின்ஸ் ஃபை மூவியில் ஒரு எமோஷனோட இருக்கிற ஒரு மூவி எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதனுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த க்ரியேஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் அந்த ஒரு கிராஃபிக்ஸையும் அந்த எமோஷனையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான மூவி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த மூவி எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.